ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அனிதா நர்மத் vlogs. இன்னைக்கு vlogல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அவுட்டிங் தான். பசங்களை கூட்டிட்டு அப்படியே பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். போற வழியிலேயே இங்க வந்து பார்க்கிங் கஃபே, நம்மளோட ஃபேமஸான ஒரு ஷாப்பு, டீ கடை தான். நம்ம ஊரு அடிச்சாயா இங்க கிடைக்கும். ஸோ அங்க வாங்கி குடிக்கிறதுக்காக வந்திருப்போம். இப்போ இங்க டீ வாங்கி குடிச்சிட்டு அப்புறமா கிளம்பிடலாம். டீ வாங்கிட்டு வந்துட்டாங்க. கூடவே என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு காமிக்கட்டுமா? ஒரு ஸ்வீட். இது பேர் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இதோட பேர் தெரியல, ஆனா இது சாப்பிட்டா ஸ்வீட்டா இருக்கும். நல்லா முழு இது வந்து சுகர் டிப் பண்ணி எடுத்துருப்பாங்க, சூப்பரா இருக்கும். இன்னைக்கு டீயும் இதுவும் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம பார்க்கு கிளம்பிடலாம். டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். இப்போ வந்து போற வழியில நைட்டு டின்னருக்கு சாப்பிட வாங்கணும். வாங்கிட்டு பார்க்குக்கு போனோம். இட்லி, தோசை இந்த மாதிரி விஷயம்லாம் இங்கே வாங்க முடியாது, கிடைக்காது. நைட்டு எங்கேயாவது ஒரு 2-3 கடையில் கிடைக்கும், ஆனால் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் இல்லை. ஸோ இப்போ வந்து பரோட்டா தான் வாங்க போகிறோம். வாங்கிட்டு குழம்பு வந்து நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ பரோட்டா மட்டும் வாங்கிட்டு அப்படியே பார்க்குக்கு போக வேண்டியது தான். அங்கே போயிட்டு உட்காந்து சாப்பிட்ணும். அங்கே போயிட்டு பார்க்கலாம். பார்க்குக்கு வந்துட்டோம். இனி சாப்பிட்டுட்டு பசங்களை விளையாட விடலாம் அப்படின்னு. ஆனால் டைம் ரொம்ப ஆயிடுச்சு, எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இனி இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறமா பசங்க விளையாடுவாங்க. இங்க வந்து சிட்டுக்குருவி நிறைய இருக்கு. மரத்துல ஃபுல்லாவே வந்து கிச்சு கிச்சுன்னு சவுண்டும் போட்டுவிட்டு அங்கிட்டு இங்கிட்டு பறந்துட்டு இருக்கு. நாங்க இங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்ததுனால. இரு, சாப்பிட்டு போயிடலாம்ப்பா. சாப்பிட்டுட்டு விளையாடலாம், சரியா? சாப்பிட்டுட்டு பசங்க கிட்ட விளையாட சொல்லிட்டேன். ஏன்னா டைம் கொஞ்சம் ஆகுது, அதனால சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு எடுத்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு மதியம் வந்து குருமா செஞ்சிருந்தேன். ஸோ குருமா எடுத்துட்டேன். அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு பசங்களுக்கு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பஜ்ஜி செஞ்சுருந்தேன். பாருங்களேன், பஜ்ஜி. அந்த பஜ்ஜிக்கு வந்து புதினா சட்னி. சரி, கொஞ்ச நேரம் விளையாடுறதுக்கு முன்னாடியே இதை சாப்பிட்டுட்டு விளையாடட்டோன்னு பார்த்தேன். பட் ஆனால் அங்கே இங்கே சுற்றிட்டு வரவும் டைம் ரொம்ப ஆயிடுச்சு. அதனால இனி டைரெக்டாக டின்னர் முடிச்சு அதுக்கு கூடிய 2 பஜ்ஜியும் சாப்பிட்டுக்கலான்னு எல்லாம் எடுத்துட்டேன். ரொம்ப குளிர் அதிகமாக இருக்குங்க, தாங்க முடியல. நான் வந்து நல்ல ஷொட்டர்லாம் போட்டு வரணும்னு நினைச்சேன். போட்டுட்டு வந்ததுல குளிர் வந்து தாங்கவே மாட்டேங்குது. ரொம்ப குளிர் அடிக்குது. அதனால சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விளையாடிட்டு டப்புன்னு கிளம்பிடணும். பசங்க ரொம்ப இல்லை பார்க்ல. அங்கே ஏதோ ஒரே ஒரு ஃபேமிலி தான் அங்கே இருக்காங்க. மற்றபடி வந்து ஆளுங்க அந்த அளவுக்கு இல்லை. கார் ஏதோ இங்கே பார்க் பண்ணிட்டு எங்கேயோ போயிருக்கிறாங்க. அது இந்த பார்க்கோட ஸ்பெஷாலிட்டியே இதுதாங்க. ஃப்ரைடேல இருக்க மாட்டாங்க, எந்த பிள்ளைகளும் இருக்காது. சாட்டர்டே சண்டேல வந்து அந்த வீக்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆளுங்க வருவாங்க. இங்க பக்கத்துல இருக்கிற ஒமானியஸ் வந்து இங்க விளையாட வருவாங்க. ஆனா இந்த ஃப்ரைடேல மட்டும் இங்க வரமாட்டாங்க, வேற எங்கேயாவது சுத்த போயிருப்பாங்க. ஆனா இது ஒரு நல்லா இருக்கும், சைலண்டா இருக்கும். இந்த பார்க் செம சூப்பரா இருக்கு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பார்க்கும் கூட. அப்பப்போ நாங்க வந்து டைம் கிடைக்கும் போது இங்க வந்து பசங்களை விளையாட விட்டுட்டு நாங்க கிளம்புவோம். அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படிதான் இன்னைக்கு வந்து பசங்களுக்கு ஒரு ட்ரிஃப்ட் ஸ்கூட்டர் வாங்கியிருந்தோம். சரி, நம்ம வீட்டுல கொஞ்சம் ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால அங்க வந்து அந்த அளவுக்கு ட்ரிஃப்ட் ஆகி விளையாடுற அளவுக்கு ஸ்பேஸ் இல்லாததுனால இங்க கூட்டிட்டு வந்து இங்க விளையாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரிஃப்ட் ஸ்கூட்டரும் எடுத்துட்டு வந்திருக்கோம். இனி சாப்பிட்டுட்டு பசங்களை அப்படியே விளையாட விட்டுடலாம், அதுவும் பார்ப்போம், சரியா? முதல்ல சாப்பிட்டுட்டு விளையாடலாம். பசங்களுக்கு ஒரே அவசரம், சாப்பிடுறதுக்கு முன்னாடியே விளையாட போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து இது வேணாம், இது மட்டும். சுண்டல்மா, சுண்டலும் இது வெஜிடபிள் உனக்கு தான் பிடிக்கும்ல, கிரீன் சுண்டல். சாப்பிடு, இல்லைன்னா மம்மி விளையாட விட மாட்டேன். சாப்பிடு, குட் பை. இல்ல ஓகே. சாப்பிட வைக்கிறதுக்குள்ள பெரும் பாடு. இந்த விளையாட கூட்டிட்டு வந்தாலே அதுல மட்டும்தான் யோசனையா இருக்கும். சாப்பிட சொன்னா கேட்கவே கேட்க மாட்டாங்க.
நிறைய பசங்க இருப்பாங்க, பூனை எல்லாம் கூட இருக்கும் இங்க. இதே நான்வெஜ்ஜா இருந்திருந்தா இந்நேரம் பூனைக்கு வந்து ஸ்மெல்லு எப்படி போகுதுன்னே தெரியாது, ஓடி வந்திருக்கும் எல்லா பூனையும். நான்வெஜ் இல்லாததுனால எந்த பூனையும் காணோம். மேபி அங்க ஒரு ஃபேமிலி இருக்கு, அங்க பக்கத்துல நிக்குதா என்னன்னு தெரியல. அவங்களும் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டு இப்ப தம்பி வந்து ஸ்கூட்டர் ஓட்டிட்டு இருக்கான். அவனுக்கு பிடிச்ச ட்ரிஃப்ட் ஸ்கூட்டர்ல ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த ஒரு ஸ்கூட்டர் ஓட்டுறதுக்காக தான் இவ்வளோ தூரம் இன்னைக்கு கிளம்பி வந்தோம். ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கு பாருங்க, இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு, நல்லாவே ஓட்டலாம். பத்து இடிச்சுக்காம ஓட்டு ஓட்டு. இது வந்து மஸ்கட் ஃபெஸ்டிவலுக்கு போயிருந்தோம். அது வரைக்கும் இவனுக்கு இந்த ட்ரிஃப்ட் ஸ்கூட்டர்னா என்னன்னே தெரியாது. அங்க போனப்போ பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. பெரிய பையன் வாங்கி ஓட்டிட்டான். ரெண்டுக்கு எடுக்கலாம், ஒரு 1/2 hour 1 hourக்கு கிடைக்கும். 2 ரியல் தான் கொடுத்து வாங்கி கொடுத்தோம். வாங்கி கொடுத்தாச்சுன்னா பெரியவன் ஓட்டினான். அன்னைக்கு அவனுக்கு ஓட்டி வந்து அதில் ஓட்டி ஆசை தீரல. சரி ஓகே, மறுநாளையும் கூட்டிகிட்டு போயிட்டு ஓட்ட வைக்கலான்னு பார்த்தாச்சுன்னா அவன் வந்து கொஞ்சம் பெரிய பையனாக இருக்கிறான், இது ஓட்ட முடியாது, 2 பெரிய பசங்களுக்கு கொடுத்து 2-3 பேர் உடச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு கொடுக்கல. சரி அப்போ சின்னவனுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னவனுக்கு வாங்கி கொடுத்தோம். அப்போ வந்து கற்றுக் கொடுத்தேன், ஒரு 2 வாட்டி 2 ரவுண்டு போய் கற்றுக் கொடுத்தேன். அதுக்கப்புறமா அவன் வந்து ஓட்ட ஆரம்பிச்சான், நல்லாவே ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். மறுநாள் காலையில வீட்டுக்கு வந்துட்டு மறுநாள் காலையில பார்த்தாச்சுன்னா எனக்கு இந்த ட்ரிஃப்ட் ஸ்கூட்டர் வேணும்னு ஒரே அடம். அங்கேயும் இங்கேயும் விடல. எங்க அப்புறமா வாங்கி தரேன்ப்பா, அங்க பீச்சுக்கே கூட்டிட்டு போய் அதுல ஓட்ட வைக்கிறேன்னு சொன்னா அவன் கேட்கவே இல்லை. வாங்கி கொடுங்கன்னு ஒரே அடம் பிடிச்சிட்டு சரி அவங்க டேடி கிட்ட போய் கேட்டுட்டு அவங்க டேடி வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க. வாங்கி கொடுத்து வீட்டுக்கு வந்ததும் ரொம்ப ஹாப்பி, ஓட்ட ஆரம்பிச்சான். சரி அங்க கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கறனால இந்த அளவுக்கு ட்ரிஃப்ட் பண்ணி ஓட்ட முடியாது. சரி அதனால இன்னைக்கு வந்து இப்படியே பார்க்கு கூட்டிட்டு வந்து இங்கேயே ஓட்ட வச்சிடலான்னு இதை கூட்டிட்டு வந்து ஓட்டிட்டு இருக்காரு இவரு. இது கொஞ்சம் நல்ல ட்ரிஃப்ட் ஆகியா போகும். ஃபர்ஸ்ட் நானே பயந்துகிட்டேன், இவன் ரொம்ப குட்டியா இருக்கிறதுனால இதுல எப்படி ஓட்டுவோம் அப்படின்னு பயந்துக்கிட்டேன். அப்புறம் அவனே அப்படியே பிக்கப் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். சூப்பரா ஓட்டுறான். பெரிய பசங்க இதை விட நல்ல இன்னும் ட்ரிஃப்ட் பண்ணி ஓட்டுவாங்க. இவன் கொஞ்சம் தூரம் அப்படியே ஸ்ட்ரைட்டா போவான், கொஞ்சம் ட்ரிஃப்ட் பண்ணுவான். பெரிய பசங்க எல்லாம் கொஞ்சம் நல்லாவே ட்ரிஃப்ட் பண்ணி ஓட்டுவாங்க. நம்மளும் பார்த்தாலே பயமா இருக்கும், விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவரோட செக்ஷன் முடிஞ்சது, இப்ப பெரியவரோட செக்ஷன். இவன் இன்னும் நல்லா ஓட்டுவான், ரொம்ப ஸ்பீடாவே நல்லா ஓட்டுவான். இது வாங்கி கொடுத்ததுல இருந்து காலையில ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடியே ஒரு ரவுண்டு ஓட்டிட்டு தான் அவன் ஸ்கூலுக்கு போவான். இவன் தூங்கி அவ்வளோ சீக்கிரமா தூங்கி இல்லைன்னா லேட்டா தூங்கி எந்திரிப்பான். இது வாங்கினதுல இருந்து அவருக்கும் சீக்கிரமா முழிப்பு வந்துருது, சீக்கிரமா தூங்கி எந்திரிச்சு இது ஓட்டுறதுதான் அவனோட வேலை. இந்த மாதிரி போயிட்டு இருக்குது. இது சலிக்கிறது வரைக்கும் இந்த மாதிரி தான் 2 பேரும் பண்ணுவாங்க. சலிச்சிச்சுன்னா அது ஒரு ஓரமா இருக்கும். அப்புறம் நம்ம தான் கம்பல் பண்ணணும், எடுத்து ஓட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் கம்பல் பண்ணணும். அது வரைக்கும் வச்சு ஓட்டிட்டு இருப்பாங்க. இந்த பில்டிங் பாத்தீங்கன்னா வாதிமாவல்ல இருக்கக்கூடிய முனிசிபாலிட்டி. நிறைய கார் போயிட்டு இருக்குது, என்னன்னு தெரியல. நிறைய லைன் பை லைனா போயிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க, ஹார்ன் அடிச்சுக்கிட்டே போகுது. எங்க போறாங்கன்னு தெரியல, அவ்வளோ கார் போயிட்டு இருக்கு பாருங்க. இது வந்து சர்வீஸ் ரோடு தான், மெயின் ரோடு கிடையாது, சர்வீஸ் ரோடு. சர்வீஸ் ரோட்ல இந்த அளவுக்கு வந்து கார் போகாது. எப்பயாச்சும் ஏதாச்சும் ஃபெஸ்டிவலோ இல்லை மேரேஜோ இல்லை வேற ஏதாச்சும் ப்ராப்ளம்னா தான் இந்த மாதிரி போகும்.
எல்லாமே வந்து டபுள் இண்டிகேட்டர் போட்டு போயிட்டு இருக்கு. பாருங்க, இந்த பார்க் வந்து ஒரு சின்ன ஏரியா தான், இவ்வளோதான் ஏரியாவே. இதுல வந்து அந்த லாஸ்ட்ல ஊஞ்சலும் ஸ்லைடரு இது இருக்கு. அதே மாதிரி இந்த எண்ட்ல ஒரு ஊஞ்சல் ஸ்லைடர் இருக்கு. இந்த ஏரியால தான் நம்ம உட்காந்து சாப்பிடணும்னால பிள்ளைங்க ஓடி விளையாடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன காம்பேக்டான ஒரு சின்ன பார்க். இப்படி வந்தீங்கன்னா இது வந்து கார் பார்க்கிங் ஃபுல்லாவே இருக்குது, ஏரியா ஃபுல்லாவே இருக்குது கார் பார்க்கிங். டேட்ஸ் மரம் எப்படி இருக்கு பாருங்க. இப்ப சீசன் கிடையாது, அதனால எந்த டேட்ஸுமே இதுல இல்ல. சீசன் டைம்ல இதுல ஃபுல்லா டேட்ஸ் அப்படியே தொங்கும். இப்போ ஒண்ணுமே இல்லை. வெளியே வந்து கொஞ்சம் குளிர் அதிகமா இருக்கிறதுனால நான் காருக்குள்ளேயே உட்கார போற முடியல, குளிர் தாங்க மாட்டேங்குது. தம்பி வந்து விளையாடிட்டு இருக்கான், நான் அப்படியே உள்ள வந்து உட்காந்துக்கிட்டேன். இனி அவன் கொஞ்ச நேரம் விளையாடிட்டதுக்கு அப்புறமா அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எப்போ வரான்னு தெரியல, டைமும் ரொம்ப ஆயிடுச்சு. பசங்க நல்லா விளையாடிட்டாங்க, இப்போ கிளம்பிட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:56 ஆயிடுச்சு கரெக்டா. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்டா இருக்குங்க. இங்க வாக்கிங் போகலாம், எந்த தொந்தரவும் இருக்காது. காரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வீட்டுக்கு போகக்கூடிய காருங்க மட்டும்தான் வருமே தவிர ரொம்ப அதிகமான காரெல்லாம் இங்க வராது. இங்கதான் நம்ம இருந்த வில்லா. அங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு ஷெட் இருக்கு பாத்தீங்களா, கார் ஷெட். வெளியிலேயே ஷெட்டு போட்டிருக்காங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் வீடு தாங்க. இப்போ கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெளியில வந்து இந்த மாதிரி இருக்காது, ஜல்லி, ஃபுல் அண்ட் ஃபுல் ஜல்லி போட்டிருந்தாங்க. இப்போ வந்து கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்காங்க, பெயிண்ட் எல்லாம் அடிச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. இதுதான் நாங்க ஃபர்ஸ்ட் இருந்த வீடு. இது வந்து ட்வின் வில்லா. டாங்கி நிக்குது பாத்தீங்களா. இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இங்க வரும்போது 2 டாங்கி போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு வந்து இன்னொரு டாங்கி பார்த்துட்டோம், ஒண்ணுதான் நிக்குது, அங்க ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கு. இதான் நிக்குது பாருங்களா. 2, மொத்தம் 3 இருக்கு, 3 டாங்கிஸ். முன்னாடி இருந்த வீடும் போய் பார்த்துட்டோம். இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்ப போறோம், டைம் ஆயிடுச்சு, தூக்கமும் வருது. இனி போய் படுத்து தூங்க வேண்டியதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.